இந்த ஆட்சியில் உள்துறைங்கிறது எங்கே இருக்குன்னு தெரியல. போலீஸ் அராஜகம் கட்டவுக்கு விட்டுப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே கண்ட்ரோல் யாரும் இல்லை. யாருக்கு எடப்பாடி அவர்களை சொல்கிறாங்களே, அவர் பீரியடில் எடப்பாடி அவர்கள் தான் வச்சுருந்தார் உள்துறையை. நீங்கள் நேராக அவர்கிட்ட போனீங்கன்னா, ஐயா அப்படி தப்பு நடக்குதுன்னு கேட்டால் அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு பலன் வந்துடும். இப்போது யார்கிட்ட போவீங்க? சிஎம்கிட்ட போகிறதா, உதயநிதி ஸ்டாலின்கிட்ட போகிறதா, இல்லை அவங்க மருமகிட்ட போகிறதா, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. ஜெயலலிதா அவர்கள் பீரியட் கேட்கவே வேண்டியதில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் அந்த காவலரோட பரம்பரை தப்புனாது. அவங்க கொடுக்குற தண்டனையை பார்த்தா அந்த காவல்துறை என்ன ஆகுன்னு தெரியாது. ஸோ எதுவுமே கண்ட்ரோலும் கிடையாது, பயமும் கிடையாது. நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம், எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. நாங்கள் இந்த தொழிலில் இருக்கிறோம், அப்பட்டமாக ஒரு தப்பு நடக்குது, திருடு நடக்குது, இம்பர்சனேஷன், ஆள் மாறாட்டம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, கேட்டால் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் உடனே 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 வேண்டியவங்கன்னா கூப்பிட்டு வச்சு எஃப்ஐஆர் போட்டு வேற ஒருத்தனை அடிக்கிறாங்க. காவல்துறை தன் செயல் இழந்துருச்சு. இது இனிமேலும் அதை நம்பி பிரயோஜனம் இல்லை. இன்னும் 10 மாதம் தான் இருக்குது. நான் ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, 10 மாதம் தயவுசெய்து காவல்துறை அந்த காவல்துறை பில்டிங் எல்லாம் அப்படியே சேமிச்சு தயவுசெய்து கொடுத்துட்டு போயிடுங்க எங்ககிட்ட. அது வரைக்குமாவது காப்பாற்றுங்க. இதுவும் போச்சு வச்சுங்களேன், அப்புறம் நாட்டில் எதுவுமே இருக்காது.